தெரியல, அவர் இன்னும் ஷூட்டிங் போல சார். அவரு ஆண்டவர் இன்னும் போல. என்ன மேட்டர்ன்னு தெரியல. பகவான் கேசரியா அதுக்கு ஒரு ஷூட்டிங் போனோம். அது ஜூலை எந்த என்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்கண்ணா. ஆனா இவனுங்க நம்ம கூட வருவானுங்களா ஸ்பாரிங்? ஓ ஓகே, இதுக்கு சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஸ்பாரிங் அக்டோபர்லாம் தாக்கு பிடிக்க மாட்டான் அவன். இப்பயே ரிலீஸ் பண்ண, அதனாலதான் ரிலீஸ் பண்றானுங்க. இவரு விட்டா திருப்பி இவனுங்க கேட்க ஆரம்பிச்சிடானுங்க, கிளாசிக் வா கிளாசிக் வான்னு. எனக்கு புரியல, இவன் ஃபெஸ்டிவல் ரிலீஸே பண்ண மாட்டான், நான் ஃபெஸ்டிவல் ரிலீஸே பண்ண மாட்டானே. இதெல்லாரும் பாத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அப்படின்னு விடுறான்னு நினைக்கிறேன். அவனுங்களே மறந்துட்டானுங்க. இவனுங்க திருப்பி ஞாபகப்படுத்தினதுனாலதான் சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவனுங்களே மறந்துட்டானுங்க ஒரு படம் இருக்கிறது. படம் படத்துக்கான பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாமா ஆமாமா பேசி, ஆமா கரெக்ட். இது இப்போ பாட்டு படம் இல்லன்னா இன்னும் கொஞ்சம் நம்மள்ட்ட முன்னாடி யாரவன் படம் வருது, கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எதுனா டிசியா? இல்லண்ணா, இது இப்பதானே முடிச்சிருக்கானுங்க. நம்ம அதே டைமிங் தான், 3 மாசம் டைமிங் வச்சுதான் ஷூட்டிங் முடிஞ்சு 3 மாசம் வச்சுதான். அதே மாதிரி தான் இது ஜெயிலர் மாதிரியே இதை பண்றாங்க. இன்னொரு அவன் படம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம், ட்ரை பண்ணியிருப்பானுங்க. இதுனா டேட் செம்ம டேட். இது 5 நாள் லீவு, தொடர்ந்து 5 நாள் லீவு வருது. தேர்ஸ்டே ஃப்ரைடே இது லீவ் இல்ல, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, திருப்பி மண்டே டியூஸ்டேவும் லீவு. அதனால பக்கா டேட் இது. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு, பெரிய திருவிழா, என்ஜாய் பண்றோம். தலைவர் படம்னாலே திருவிழா தாங்க. இது 10ஆவதுக்கு இது ஸ்பெஷல் வேற, இது பார்ட் 2 அந்த மாதிரி ஸ்பெஷலா வேற இருக்குல்ல நமக்கு. விட்டு விட்டு கேக்குது சார், சாரி விட்டு விட்டு கேக்குது. இல்ல நமக்கு பிஜிஎம்ல இருந்து ஆமாமா, அது நம்ம ஐகானிக், அது கரெக்ட். டைட்டில் கார்டுல இருந்தே நமக்கு என்ஜாய்மெண்ட் தான். அதுதான் சொல்றேன், நம்ம தலைவரை பார்த்தா போதும், இவனுங்க சும்மா 1000 கோடி அப்படின்னு ஓகே ஹிட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. பட் நமக்கு தலைவர் ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் படம், ஸ்கிரீன் பிளே, அது இது அதெல்லாம் அப்புறம் தான். செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது தான் நமக்கு அதெல்லாம் தோணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் என்ஜாய் பண்றோமா, அவ்வளவுதான். ஆமாமா, எனக்குலாம் ஏன்னா ஜெயிலர் கதை என்னன்றதே செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து புரிஞ்சுதே. ஃபர்ஸ்ட் டைம்லாம் புரிய கூட இல்லை, என்ஜாய்மெண்ட் தான் நம்ம. அது அப்படிதான் பாக்குறது. இவங்க சும்மா கலெக்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரி பாப்போம். அதெல்லாம் செகண்டரி தானா. அந்த கலெக்ஷன்லயே ஆனா நம்ம யூஸ்ல எப்பவுமே தலைவர் படம் பாட்டு போடணும், அது பாட்டு வரும். இதுதான் இப்ப 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கா அது வேற இப்பதான் ஆரம்பிப்பானுங்க. கொஸ்டின் மார்க் கூட ஆரம்பிப்பானுங்க. எதுக்குடா 1000 கோடி உனக்காடா போகுது, ஏன்டா உயிரை வாங்குறீங்க நீங்க? அது பாட்டு வர்றது வரட்டும், அவர் பாட்டு பண்ணதான் பண்ணுவாரு. நம்ம பாட்டு தியேட்டர்ல போனோமா பார்த்தோமான்னு இருக்கட்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இன்ஸ்டால சன் பிக்சர்ஸ் போட்ட ட்வீட் 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு ப்ரோ. அது இன்ஸ்டால. இங்கே ரீச் இங்க வந்து 1 மில்லியன் போயிருக்கு. செம ரீச். 2 hours 1 மில்லியன், பயங்கர ரீச். இது இப்ப தர்மன் ப்ரோ எப்படி பாத்தீங்களா? எப்படி இருக்கு போஸ்டர் எல்லாம்? பிடிச்சிருந்தா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கம்ப்ளைண்ட்ஸே இல்லையா. சொல்றது சொல்லுவாங்க, நம்ம பாட்டு சும்மா உட்காந்து குறையெல்லாம் சொல்ல முடியுமா? இல்ல ரொம்ப நாள் கழிச்சு, அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு இது காமெடியா இருக்கும் ப்ரோ. படம் காமெடி படம் மாதிரி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் ஃபிளெஜ்டு காமெடியா இருக்க வாய்ப்பு இல்ல. பட் ஆனா இந்த ஆவேசம்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் படம். அதனால பாப்போம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
ஷூட்டிங் போகுது அது. அது 2 விஷயம் இருந்தது அன்னைக்கு. அன்னைக்கு வந்துட்டு குறை சொன்னது ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு குறை சொல்றது ஓகே. அவன் லைக் அஸ்வந்த்மே நெக்ஸ்ட் டேவே கரெக்ட் பண்ணி அது வீடியோலாம் விட்டு அதை காம்பன்சேட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்டர் விட்டு அது எல்லாமே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. பட் ஒன்னே ஒண்ணுதான், குறை சொல்லும்போது வேர்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணலாம். இஷ்டத்துக்கு விடுறாங்க வார்த்தை. நம்ம ஆட்களே விடும்போது தான் கஷ்டமா இருக்கு. ஆனா அன்னைக்கு மனுஷன் பேசினது ட்ரெண்ட் ஆனது. ஆமாமா, அது செம ட்ரெண்ட். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டி கொடுத்தாரு பாருங்க. ஐயோ, எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் தான். மனுஷன் உட்கார்ந்து கேப்ஷன் மேல கேப்ஷன் RK5 ஸ்டில் எல்லாம் ஆமாமா, கரெக்ட். கேப்ஷனே வந்து மனுஷன் ரஜினி ஃபைட் மோட்ல இருந்தாப்ல. ஆமா, அது என்னது கெட்ட பையன் சார் இவன் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாரு. அது படம் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அது இந்த ஒரு மாதிரி ஜாலியா போகும். ரொம்ப நாளா ரொம்ப சீரியஸாவே படம் பண்ணிட்டு இருந்தாருல. இது ஓகே. இப்ப ஜெயிலர் 2 காமெடி இருக்கு, பட் ஆனா அது அதை விட காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். இப்போ இது August 15th அவன் என்ன செப்டம்பர் 15th பார்ட் ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஆமா, அந்த டைம் தான் ரிலீஸ் பண்ணுவான். செப்டம்பரா? இல்ல ஆமா, அடுத்த மாசம் வந்துருமே. ஆகஸ்ட்ல வராது. அவன் என்ன ஜூலைல தானே August 15th ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆச்சு. ஜூலை 31 ஜூலைல ரிலீஸ் டிசி முடிச்சிட்டு தான் பாட்டு ரிலீஸ் பண்ணுவான். கரெக்ட். அது வேற எதுக்கு அது ஒரு படம்னு எடுத்து எதுக்கு சாவடிக்கிறான்னு தெரியல. அது முதல்ல நோட்டிபிகேஷன் கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால. அந்த படத்துக்கு ப்ரமோஷன் இனிமே ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இப்பவே விட்டுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இவனுக்கு விட்டா கடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி. ஆமா, கேட்டுக்க. நான் நேத்தே டிசி டிசாஸ்டர் போட்டு விட்டேன். இவன் மூஞ்செல்லாம் அவன் அப்டேட் கொடுக்க மாட்டேன் தெரிஞ்சு ஆகஸ்ட் தான் கொடுப்பான்னு நினைச்சேன். நான் ஆக்சுவலி இதை முடிச்சுட்டு பரவாயில்ல அப்டேட் ஆனா கொடுத்துட்டான். ரிலீஸ் டேட் மட்டும் போட்டு விட்டேன். இதாங்க வச்சுக்கோங்க, இத 1 மாசத்துக்கு என்கிட்ட வராதிங்க. இன்னைக்கு காலையில கூட ட்வீட் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லீக்கான படத்துக்கு வந்துட்டு லீக்கான படம் சொல்ல வேணாம், லீக் ஆகி பல பேர் பார்த்த படம். லீக் பண்ணல, இன்டென்ஷனலி லீக்டு ஃபிலிம்னு சொல்றாரு. இன்டென்ஷனலா லீக் பண்ணி அது பல பேர் பார்த்த படத்தை டென்டேட்டிவ் டேட்னு போட்டானுங்க. எனக்கு அப்பவே சுருக்குன்னு என்ன அவன் டென்டேட்டிவ் டேட்னு போடுறானுங்க. இவன் போட்டு விட்டான் டேட்டை. இப்ப வாங்கடா ஸ்பேரிங்க்கு. அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பயந்து போயிட்டேன்னு சொல்லிக்கலாம். ஆமா, அனௌன்ஸ் பண்ணியாச்சு October 15th. வேணா வா, கடைசியா ஒரு கிளாஸ் ஜாலி பண்ணிக்கிறோம். ஆமா, இல்ல போடட்டுமே. எப்படி அவனுங்களுக்கும் நோ லாஸ் தான் ப்ரோ ஆக்சுவலா. ஏன்னா இன்னும் இதுக்கு மேல என்ன வேணும் அவனுக்கு? அவ்வளவுதான், அவனுக்கும் நோ லாஸ் தான். இவனுங்க தான் உட்கார்ந்து இவ்வளவு பண்ணும். அது பல பேர் பார்த்தாச்சு. இனிமே யார் பார்க்க போறா தெரியல. அவனுங்க பாப்பானுங்க போல இருக்கு. இவனுங்க பாப்பானுங்க. அது இப்ப இவனுங்க இருக்கிற வெறிக்கு போய் தியேட்டர்லயே உட்கார்ந்துருப்பானுங்க. ஆமா, எல்லாம் ஏன்னா முன்னாடி வச்சு நம்ம மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தோம். இப்ப ஊரே அடிக்குதுல. அது எங்க போய் காட்டணும்னு தெரியாம தியேட்டர்ல காட்டுவாங்க. ஆனா எனக்கு அது படம் ரிலீஸ் ஆகலையா, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த இன்னைக்கு போயிருக்கானுங்களா இந்த IUML, அப்புறம் இந்த மதுரையில ஜெயிச்சாங்க இந்த பேர் என்ன, முஸ்தபா பாய். அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு வெயிட் பண்றேன் நான். நீ வாங்க, நீ படத்தை ரிலீஸ் பண்ணு, நான் அதுக்கப்புறம் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு நான் கேட்கணும். நான் இல்ல அடல்ட் ரேட் குடுக்குறேன், அதுதான் அல்டிமேட். அடல்ட் ரேட் வந்துட்டு, அதாவது அடல்ட் ரேட்ல 500 கோடி அடிச்ச ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு தலைவர் மட்டும். ஆமா, யாருமே அடிக்கல. சவுத் இந்தியால யாரும் அடிக்கல அடல்ட் ரேட்ல 500 கோடி. வெறும் அனிமல் மட்டும் தான் பண்ணுச்சு. நீ என்ன பண்ணு, அடல்ட் ரேட் தானே, 500 கோடி பீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கூலி படத்துக்கு நாங்க அடிச்சோம், நீ அடி. அதுவும் கூலி வந்துட்டு ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்ல. நீ ஜனநாயகம் தான் பெரிய படமாச்சே, பண்ண வேண்டியதுதான். ஆடா நீ ஸ்பேரிங்க்கு வா, சச்சின்ல ஓடி போனேன். அதுக்கப்புறம் படமே ரிலீஸ் பண்ணல. ஒரு கிளாஸ் கூட வரல. வா, வாய்ப்பே இல்ல. எங்க எது கூட வந்திருக்க முடியும்? எந்த படத்து கூட வந்திருக்க முடியாது அவனால. ஒரு படம்
ஒரு படம் கூட வந்திருக்க முடியாது அவனுக்கு மேல ஆக்சுவலி. அதான் எந்திரனு எந்திரன் கூட தான் கிளாஸ் விட்டுருக்க முடியுமா? உன் தம்பி வந்திருக்கான் ப்ரோ, என்ன குடுக்கட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம். அவனை வேற ஒரு ஸ்பேஸ்ல பேசிக்கலாம். அவன் இப்ப வந்தா மூட ஸ்பாயில் பண்ணி விடுவான். நீ சிரி தம்பி, நீ சிரி. உனக்கு அதுக்கப்புறம் பேசி போவேன். நான் இன்னொரு நாள் நான் ஸ்பேஸ் பண்றேன், அங்க பாத்துக்கிறோம். எங்க யாரும் வரலையா? இதுக்கே ஓவர். நானும் 20 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓவர் டியூட்டியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னு தெரியல, பாப்போம். எனக்கு ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவ்வளவு பேர் வந்தோடனே எக்ஸைட் ஆயிடுச்சு. ஓகே, ஆமா, நம்ம பழைய 2023 ஞாபகங்கள் வந்துருச்சு. அப்ப ஸ்பேஸ் போட்டு பேசினது. அதுல அந்த டைம்ல ஆடியோ லான்ச் ஸ்பேஸ் டைம் மறக்க முடியாது. அந்த கூட்டமும் சரி, அதுக்கப்புறம் அதுல நடந்த பேச்சுகளும் சரி. மனுஷன் பேச பேச இங்க பேசிட்டே இருக்கிறோம். சத்தியமா மறக்கவே மாட்டேன். மனுஷங்க காக்கா கழுகுன்னு கதை சொல்லி நம்ம இங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இன்னும் இங்க வந்துட்டு அவன் பேர்லாம் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள அவனுங்க அங்க தனியா ஒரு ஸ்பேஸ போட்டு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. நான் தான் காக்கா, நான் தான் காக்கா, நான் தான் காக்கா, நான் தான் காக்கா அப்படின்னு ஆரம்பிச்சானுங்க. எங்களை காக்கான்னு சொல்லிட்டாங்க. ட்வீட் மேல ட்வீட் அள்ளு நடந்தானுங்க. யாரு சொன்னோம்? என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம வந்தானுங்க. வந்து அழ ஆரம்பிச்சானுங்க. அது கூட இல்ல ப்ரோ. பீஸ்ட் நல்லா இல்லன்ட்டான். சரி, அவர் மட்டுமாடா சொன்னாரு பீஸ்ட் நல்லா இல்லன்னு? ஊரே கழுவி ஊத்துச்சு பீஸ்ட். இவர் நல்லா இல்லன்னு சொன்ன உடனே இவருக்கு பொத்திக்கிட்டு வந்துருச்சு இவனுங்களுக்கு. ஐயோ பீஸ்ட் நல்லா இல்லன்ட்டாரு, நல்லா இல்லன்ட்டாரு அப்படின்னு. மனசாட்சி இருக்கிறவன் பீஸ்ட் நல்லா இல்லன்னு தான் சொல்லுவான். அது இந்த ஆடியோ லன்ச்சுக்கும் போடுவோம். படம் ஓடி இருக்கும். இல்ல, மாலுக்கு உள்ள போனோடனே படம் வாஷ் அவுட் தான். இது எப்ப மாலுக்குள்ள போய் மாட்டிக்கினானுங்களோ அப்பயே படம் காரி. அது ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்தது காமெடி எல்லாம். அது காமெடியே கிடையாது அது ஆக்சுவலா. ஆமா, அது ஒண்ணு உண்டு. அந்த டார்க் காமெடி வந்துட்டு அங்க செட்டே ஆகல. அவன் ஸ்டில் ஃபேஸ வச்சுக்கிட்டுமே வந்துட்டு பேசுறதுமே அது வந்துட்டு காமெடியா கிளிக் ஆகல. அந்த மாஸ் காட்டியதாக உணர்கிறார் அப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அப்படிதான் இருந்தது மொத்த படமும். இவனே பாட்டு டான்ஸ் வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருப்பான். இது நீ மாலுக்குள்ள போயிட்டு என்ன குத்துப்பாட்டா போட முடியும்? அதுக்கு ஏத்த மாதிரி தானே படம் நீ சூஸ் பண்ணணும். உனக்கு அந்த அறிவு கூட இல்லைண்ணா. அப்போ நான் போனேன். இதுல இருக்காங்கல்ல நோரா ஃபத்தேன்னாங்க, எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு அந்த மலையாளி ஆக்ட்ரஸ் இன்னொருத்தங்க அவங்களும் இருக்காங்க. பூர்ணா தானே? பூர்ணா ஒண்ணு, இன்னொன்னு அந்த செலிபிரிட்டி நோரா ஃபத்தேஹி தான் சொன்னாங்க. இன்ஸ்டா செலிபிரிட்டியா? ஆமா, அவன் பேரு என்னமோ வந்து இது இந்த சாங்கா? ஸ்பெஷல் சாங்கா? தெரியலையா? அந்த தெரியல, அவன் பேரே மறந்து போச்சு. பார்த்து சொல்றேன். போஸ்ட் வந்தப்ப அவங்க ஷூட்டிங்ல இருந்தாங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்ப எடுத்து போட்டது அது. ஓ, ஓகே ஓகே. இது ரொம்ப நாளா எடுத்தான் நெல்சன். பாப்போம். போன ஜனவரியில வந்து அப்டேட். அவன் ஜெயிலருக்கே இந்த வேலையை தான் பார்த்தான். எல்லாம் படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரேப்பிடுன்னு எல்லாம் நம்ம அப்டேட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வந்து உட்கார்ந்தா அப்பதான் பேட்ச் அப் ஒர்க்குன்னு தலைவர் தூக்கிட்டு போனான் கேரளாக்கு. ஆமா, அவன் மீசையெல்லாம் எடுத்து விட்டான் டக்குன்னு. தாடியெல்லாம் என்னடா தாடியெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் அங்க தியேட்டர்ல ஆனா பிளாஸ்ட் அந்த சீனு. அப்பதான் அப்புறம் அந்த பிளாஷ்பேக் எடுத்திருக்கான் ஷூட்டிங் ரேப்னு சொன்னதுக்கு அப்புறம். ஆமா, ஐயோ என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. அது என்ன பண்ணானுங்கன்னு தெரியல லாஸ்ட்ல. அது எனக்கு தெரிஞ்சு வேற ஆளுங்களை வச்சு எடுத்துடலாம் போல இருக்கு. அப்படிதான் பிளான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது எதுவும் பண்ண முடியாம தலைவரையே கூப்பிட்டு இருப்பானுங்க. இந்த ஆனா ராஜன். எஸ், தெரியல யாருன்னு.
கேஸ்டிங் ஓகே, பீக் கேஸ்டிங் ஏகப்பட்ட பேர். எனக்கு தெரிஞ்சு இது இப்போ 3 ஹவர்னா கூட ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா 3 ஹவர் கூட உட்கார்றாங்க இப்பலாம் மக்கள். சோ அது பிரச்சனை இல்ல. டைமிங் யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஆக்சுவலா. இருக்கட்டும் 3 ஸ்கிரீன் மணி பிளே நேரம் ஸ்ட்ராங்கா இருந்தா. நம்ம எல்லாம் படையப்பாவே பார்த்து உட்கார்ந்தவங்க. அதுதான் படையப்பா, சிவாஜி எல்லாமே 3 ஹவர் மேல தானே. எஸ், இதெல்லாம் என்ன மேல ஷேர் பண்ணிருக்கேன் அந்த இது. பார்த்தேன் ப்ரோ. ரிமூவ் பண்ணிருங்க, நான் பண்ணிடுறேன். இதோட அப்ப அடுத்து இதுதான். சரி என்ன கொஞ்சம் சீக்கிரம், ரொம்ப அக்டோபர் ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. வருஷ கடைசி மாதிரி தோணுது. வருஷம் நடுவுல இருக்கோம் நம்ம. படம் வருஷ கடைசி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. வரட்டும் மனுஷன், கொஞ்சம் கேப் விட்டே வரட்டும். ஆகஸ்ட் தொடர்ந்து இது அக்டோபர் 10th தானே. இது வேட்டையன் அக்டோபர் தான் ரிலீஸ் ஆச்சுல. வேட்டையனும் இது வருதா ஹிந்தில ஏதாச்சும் படம் வருதா 15th? தெரியல. இந்தியில அந்த ராமாயணம் தீபாவளிக்கு. ஆமாமா, தீபாவளிக்கு தான் வருது. இதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். பாப்போம். அது கூட பெருசாலாம் இருக்காது ப்ரோ. இந்த பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது பெரிய படம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஏதாவது இருக்கு அப்படின்னு. சின்ன படம் ஏதாவது தான் இருக்கும். அது பிரச்சனை இல்ல. வார் 2 உடைய கிளாஸ் விட்டு ஜெயிச்சாச்சு. இதெல்லாம் இதுக்கு மேல என்ன வேணும்? இது தீபாவளி எப்போ வருது? நவம்பர்ல, நவம்பர் 10. நவம்பர் 6th. ஆமா 10th. ஆமா நவம்பர் 10th. அந்த டைம் தீபாவளி படங்களுக்கும் டேட் கரெக்டா இருக்கு. ஒரு மாசம் சொலையா இருக்கு. அப்படியே படம் கிளிக் ஆச்சுன்னா செம்ம ஓட்டம் ஓடும். FTFS ரெடியா உட்காந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமா ஆக்சுவலா FTFS கூட இல்ல ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் தெரியுமா? அதுதான் வந்துட்டு ஜாலியே. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதுதான் அல்டிமேட். படம் பார்க்கும்போது கூட அந்த இது முடிஞ்சிடும். ஓகே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஃபீலிங் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் வந்துட்டு. ஆமா, அது எப்போ வந்துட்டு ரொம்ப கடுப்பா அப்படியே மண்டை சூடா இருக்கும்னா அந்த ஆடியோ லான்ச் கடைசி 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் ஆயிரும் அடுத்த வாரம். அது அந்த வீக்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். ஆனா அதுக்கு அந்த ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கடைசி ஒரு வாரம் மண்டை பிச்சுவோம். எப்பயா படம் வரும்னு உட்கார்ந்துருக்கணும். ஆமா, ஒரு 2 நாள் வேலை கீழே எதுவும் செய்யவே முடியாது. அதான் காண்டா இருக்கும். டேய் அது ரொம்ப காண்டா இருக்கும் ஆக்சுவலா. அந்த ஒரு 2-3 நாள் முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி நாள் டிக்கெட் வேற உங்களுக்குலாம் சீக்கிரம் ஓப்பன் ஆயிடும். அந்த அந்த ஒரு ஜாலியும் இருக்காது உங்களுக்கு. எங்களுக்காச்சும் இங்க டிக்கெட் நாங்க சொல்லி ரெடி பண்றதுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்காது. அவ்வளவுதான். இந்த படம் இப்போ வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எடிட் எல்லாம் பண்ணி அனிருத்துக்கு கொடுத்துருவாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி. அவன் தேய்க்க போறான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னவோ பெரிய ஒரு அனிருத் சம்பவம் தான் எனக்கு வந்துட்டு திருப்பி எனக்கு தோண்டிட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. அவன் ஏன் தெரியுமா அந்த ஹுக்கும் பாட்டு எங்கன்னா சொருகுவான் ப்ரோ. இப்போ படத்துல ஓகேவா, லாஸ்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சு சொருகுவான்னு நினைக்கிறேன் ஹுக்கும. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல தான். அது வரைக்கும் ஹுக்கும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அப்படி லாஸ்ட்ல ஹுக்கும் இறக்கும் போது ஒரு ஃபீல் ஒண்ணு வரும் பாருங்க கிளைமேக்ஸ் அப்போ. செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்வல்மே ஜெயிலர் இன்டர்வல்மே அப்படிதான் இருக்கும். நம்ம அன்எக்ஸ்பெக்டடா அப்படியே அந்த ஷாட் எல்லாம் அப்படியே மாசா அப்படி உட்காந்துருக்கும் போது அதை தாண்டி அந்த ஸ்னைப்பர் ஷாட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் ஒரு மாஸ் பண்ணுவாரு. அந்த ஃப்ரேமிங் வச்சிருப்பான் பாருங்க. எனக்கு அப்படியே அந்த இந்த தேட்டர் நம்மளுக்கு ஜெயிலருக்கு வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி வெறும் சில்லர் ஷாட் வச்சு இந்த பிடிஎஸ் ஏந்த சீன்ஸ் வச்சு லைக் ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் வச்சு ஒரு 10 செகண்ட் ரிவ்யூ மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த அப்படியே கண்ணுக்குள்ள வருது. நீ இதத்தான் அப்படி எடுத்தியாயோ, இந்த ஷாட் எடுத்துட்டாயா வந்துட்டு நீ அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் ரிலீஸ் பண்ணீங்க அன்னைக்கு. அது அப்ப அங்க ஹுக்கும் ஒண்ணு வரும். ஐயோ
அப்புறம் கிளப்புறோம் அப்படின்னு வந்துட்டு தலைவர் உட்காந்துட்டு இருப்பாரு. பின்னாடி தண்டர் ஸ்டார்ம் மாதிரிலாம் லைட்டிங் வரும். ஃபிளாஷ் லைட்டிங் பத்தி வந்துட்டு வச்சு அடி. இவங்க 2 பேரும் அப்படியே ஏந்துப்பாங்க, தலைவர் அப்படியே உட்காருவாரு. அவ்வளவுதான். செம்ம இன்டர்வல். ஆனா சரியான இன்டர்வல். அதுவும் அந்த டைலாக வந்துட்டு எல்லாருக்கும் தெளிவா புரியணும், எல்லாரும் கேட்கணும். தியேட்டரே அந்த டைலாக் சொல்லும்போது சைலண்டா இருந்தது. அப்படியே அதுக்கு முன்னாடி வரையும் எல்லாம் கத்துன்னு கத்துனப்ப, ஆனா அந்த மனுஷன் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இந்த டைலாக் பேசப்பல. போலீஸ் கிட்ட பேஷண்டா அந்த டைலாக் தானே. சரி, இது இப்ப டாக்டர் கிட்ட பேஷண்டா அப்போ உங்களுக்கு பயந்து 3 முகம் இல்ல ஒரே முகம். தியேட்டர் அப்படியே சைலண்டா வைக்கிட்டா இருக்காங்க. அப்படி திரும்பி இருக்காரு. ஐயோ செம்ம சரியான சீன் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு பேட்டை இன்டர்வலுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்வல் தான். பேட்டை இன்டர்வல் அது வந்துட்டு அல்டிமேட். அது ஓகேவா? அந்த ஒரு பிளாஷ்பேக்ல பேட்டா அப்படின்னும் போது அது வேற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஜெயில இன்டர்வியூ அது தானே மாஸ். ட்வீட் போட்டு விட்டேன். ஆமாமா, நான் திட்டி விட்டுறேன் இவங்கள. முதல்ல திட்டி விட்டேன். கையை வச்சுட்டு சும்மா அறியா படம் பாரியா அப்படின்னு. அது ட்வீட் இருக்கா பாக்குறேன் நானு. இருக்கும் என்ன இருக்குது. நான் ஆனா எதிர்பார்க்கல இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவானு. எப்பவுமே ஒரு நாள் முன்னாடியே இவனுங்க சொல்றாங்க ட்ராக்கர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு இவனுங்களே பில்டப் ஏத்துவானுங்களே. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன் நானு. இதுதானே வேலை இவனுங்களுக்கு ட்ராக்கர்ஸுக்கு. படம் அப்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே October 15th இட் இஸ் கம்மிங் அப்படின்னு போட்டுருவானுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. ரேண்டமா 11 மணிக்கு போஸ்டர் விட்டான் 6 மணி அப்படின்னு. இந்த கமெண்ட் இருக்குது. பட் ஆனா வந்துட்டு ஒன்னு கோட் பண்ணி அனுப்பல. எந்த கமெண்ட் மேல ஷேர் பண்ணுங்க. இது போட்டிருக்கேன். கோட் எதுவும் பண்ணல நினைக்கிறேன். ஓ தெரியல. ஏதாவது டெலிட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன. ஓகே ப்ரோ கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா? பார்த்துட்டு எப்படி போடாம இருக்கிறது. ஆமாமா, நம்ம இன்டர்வலுங்க அது வாய்ப்பே இல்ல. அது ஹுக்கும் அது திருப்பி தான். அதான் ஹுக்கும் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்ப டைம் லைன் போயிட்டு நான் பார்த்தேன் சில ட்வீட் எல்லாம். என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ நானு. இவனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி வச்சிருக்கேன். சூப்பருக்குலாம் தேங்க்ஸ் போட்டு சமையல் தானே அது. ஹுக்கும் சர்ச் பண்ணேன் நான் என்னோட அக்கௌண்ட்ல. பாட்டு ஹுக்குமுக்கு வந்துட்டு அங்க இருந்து சைடுல வந்து டைப் பண்ணி நம்மளே. ஆமாமா, நீங்க ஆக்சுவலா அந்த யூடியூப்ல ஹுக்கும் இருக்கும், அது பாருங்க நீங்க. அது நிறைய பேர் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ. அனிருத் பாடினது 2 வாட்டி பாடி இருப்பான். அது செம்ம வீடியோ. எனக்கு தெரிஞ்சு அதுதான் மோஸ்ட் வியூடுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆடியோ லான்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு. ஆமா 2 டைம் ஒன்ஸ் மோர்னு சொல்லி அதுவும். ஆமா ஒன்ஸ் மோரா செம்மையா இருந்தது ப்ரோ. செம்ம அட்மாஸ்பியரு. செம்மையா இருந்தது. மனுஷன் கொடுக்குற சந்தோஷம். ஆனா நிறைய பேர் யாருன்னே தெரியல நமக்கு. படம் பார்த்தாதான் தெரியும். நிறைய பேர் புதுசா இருக்கு. எனக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பேர்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த பேரு தெரியாது. மேல ஒண்ணு ஷேர் பண்றேன். இதுதான் இந்த பிக்ஸ்ல போட்டிருந்தேன்ல. அதுல வந்துட்டு இந்த பாட்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாட்டம்ல இருந்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் இந்த வதந்தில உண்டு அவன். ஓகே ஓகே. இதுல அந்த ஐடி எம்ப்ளாயா இருப்பான். அவன் தான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஆயிட்டு பண்ணது. பேர் இது மறந்து. அது லாஸ்ட் ரோ கீழ லெஃப்ட் ஹேண்ட் அந்த டைரக்டர். அவர் அந்த வெற்றிமாறன் படத்துல தான் வருவார்ல.
அவரு டானாக்காரன் டைரக்டர், தமிழ் நினைக்கிறேன் அவர் பேரு. அதே மாதிரி அந்த மிடில்ல வந்துட்டு அந்த லாஸ்ட் கார்னர் அது அந்த கண்ணாடி போட்டிருக்கிறது யாருன்னு தெரியல. எங்கேயோ பார்த்துக்கேன், எந்த படம் தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா, அது யாருன்னு தெரியல. அந்த இவரு லாஸ்ட் எண்டு கீழே அவர் அந்த ரெட்ரோல வருது அவரு. ஆமா, வந்துட்டாங்கடா ஜோக்கர்ஸ் அப்படின்னு அவரு அந்த ஆளு. இந்த செகண்ட் ரோல இருக்கிறவங்க எல்லாம் தெரியல. அந்த நடுவுல இருக்கிறவரு இவரு பக்ஸ், அவர் தெரியும். ஆமா, அந்த செகண்டுமே வந்துட்டு இந்த அவருமே இதுல உண்டுன்னு நினைக்கிறேன், ரெட்ரோல உண்டுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே. அந்த இவன் இருக்கான், அந்த டாக்டர்ல ஜோக் பண்ணுவானே அவன் இருக்கான். அவன் பார்ட் 1ல ஜெயிலர் 1ல இல்ல அவன் ஜெயிலர்ல இல்ல 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 ஜெயிலர்ல இல்ல. ஆனா ஏதோ தலைவர் படத்துல ஏதோ அசோசியேட் ஆயிருக்கான் ப்ரோ. ஆனா அவன் கூலியா கூலி இல்ல இல்ல வேட்டையனா இல்ல ப்ரோமோல வருவான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ப்ரோமோல வருவான்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. அவன் அனிருத்தோட ஃப்ரெண்ட். அவன் இல்ல 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 அவன் இல்லையே இது. அவன் அனிருத் ஃப்ரெண்ட். அவன் தெரியல, எங்கேயோ பாத்திருக்கேன். ஆனா அவனை ஏதோ ஒரு ப்ரோமோல பாத்திருக்கேன். பீஸ்ட்ல வருவானோ தெரியல, எதுல வருவான் கரெக்டா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. சந்தானம் அதுதான் எனக்கு அதுக்குதான் வெயிட்டிங். ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு சந்தானம் யோகி பாபு வைக்கிறாங்களா தெரியல. பட் இருந்தாலும் விஜய் எஸ் சூர்யா. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு இதுவா வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? இது வந்துட்டு அது கரெக்டா தெரியல ப்ரோ. அது இருட்டா இருக்குல்ல, அது நமக்கு தெரியல. ஆமா ஆக்சுவலா ஆமா, நீங்க எஸ் சூர்யா மாதிரி தான் தெரியுது. அந்த மாநாடுல கார்ல இப்படிதான் இறங்கி வருவான். ஆக்சுவலா தோணுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வர்மன் ஷாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குன்னு சொன்னோன்னே லைக் காட்டினோட வில்லன்லாம் காட்டுறாங்க, வித்யா பாலனு, சூரஜ். அப்படி யோசிக்கும் போது எஸ்ஜேஎஸ் தான் இருக்கு. ஆமா, எஸ் சூர்யாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா சிவன்னா இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்றது தெரியும்னு வச்சுப்போமே. மத்தபடி இப்ப இருக்கிறது யாருன்னு காட்டிக்கலாம் அப்படின்றதுதான். அது இது வரும் எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துல இந்த காஸ்டிங் அப்டேட்னு ஏதாவது ஒண்ணு விடுவானுங்க. அதுல தெரிஞ்சிடும் பேரு, அப்புறம் கேரக்டர் பேரு, அப்புறம் யாரு போஸ்டரோட விடுவானுங்க. சொல்ல முடியாது. நான் இன்னொரு 10 நாள் கழிச்சு கூட டிசி ஆரம்பிச்சுக்கிறேன். இப்ப போஸ்டர் விடுறேன், நாளையில இருந்து விட ஆரம்பிச்சாலும் விட்டாருமா. பண்ணக்கூடிய ஆள் தான் அவன். அதிசயமா உடனே வேற விட்டான், கேப்பே விடாம விக்கிற இல்ல இப்போ இது. ஆமாமா, இல்ல அது வேற இப்போ விற்க ஆரம்பிக்கணும்ல எல்லாம் இதுக்கும். அதுக்கு ஏதாவது ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். நானும் சும்மா தான் போட்டேன், ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கு ஏன்னா டவுட் இருந்தது, ஏன்னா ஆகஸ்ட் ரொம்ப லேட் இவனுங்க பிசினஸ் பண்றதுக்கு. பிசினஸ் பண்ணணும்னா அது வித்து தானே, ஐ மீன் இது பண்ணி தானே ஆகணும், அப்டேட் கொடுத்து தானே ஆகணும். யாராச்சும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா பார்த்து கொடுத்துடணும், ப்ரமோஷன் பார்த்துக்கோங்க. ஓவர்சீஸ் நார்த் இந்தியால மட்டும் நல்ல கூலிக்கு பண்ண அதே குரூப் பண்ணா போதும். அப்படியே கூலிக்கு யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க அப்படியே அம்சினி என்டர்டெயின்மெண்ட் நார்த் இந்தியா இந்த பக்கம் நினைக்கிறேன். நார்த் இந்தியா அமீர் கான் தானே வாங்கி வித்தாரு இல்லையா? ஆமா, அமீர் தான் வித்தது. எஸ். ஆனா வந்துட்டு வேற யாராச்சும் பண்ணா நல்லா இருக்கும், பண்ணட்டும். பெருசா பண்ற மாதிரி ஆட்களா இருக்கட்டும். தெரியல, தர்மா அவங்கதான், தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் தான் நமக்கு தெரியும். வேற எதுவும் தெரியல நமக்கு. தெலுங்குனா கூட தெரியும். மலையாளத்துல அந்த இவர் இருக்காரு, அந்த கோபால் ஒருத்தர் இருக்காரு, அவர் பண்ணுவாரு. அவர் தான் எப்பவுமே பண்ணுவாரு. அவங்க சூப்பரா பண்ணாங்க, மறக்கவே முடியாது அதெல்லாம். அவனுங்க ப்ரமோஷன் பண்ணது தியேட்டர் லைக் ஃபர்ஸ்ட் வீக் முடியறதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு தியேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சு அந்த வீடியோ ஸ்பெஷலா எடுத்து கட் பண்ணி வேற போட்டிருந்தாங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஹவுஸ்ஃபுல்லு அந்த தியேட்டர் ஓனர்ஸே பேசுற மாதிரி. அவர் பேர் கோபாலன்னு, ஸ்ரீ கோபாலனோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ பேர் வருது.
கோபுரமா தெரியல, கோகுல் கரெக்டா பேர் எஸ். மறந்துட்டேன். அவனுங்க அது பக்காவா, அவங்க பக்காவா பண்ணுவாங்க. தெலுங்குல இந்த மைத்ரி அந்த மாதிரி எங்கெல்லாம் கொடுத்தா போதும். தமிழ்நாடு சன்னு, அது ஆப்வியஸ்லி தெரியும். ஆண்டவர் ரைட்ஸ் எல்லாம் கேட்டுற போறாரு. ஆண்டவர்லாம் இதுக்கு வர மாட்டாரு. அது சன்னு தான் ப்ரோ. இங்க எப்பவுமே தமிழ்நாடு ரெட் ஜெயிண்ட் மூலமா சன்னு ரிலீஸ் பண்றாங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படித்தானே, எல்லா படத்துக்கும் அப்படித்தானே பண்ணுவாங்க. சரியா? ஓகே ப்ரோ, அப்போ பாப்போம் நம்ம அடுத்த பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வருவோம் அடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு முன்னாடியே கூட போடலாம், நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு போடலாம். ஆமா ஆமா, வீக்கெண்ட் அந்த மாதிரி போடுங்க சார் ப்ளீஸ் சார். பாப்போம் ப்ரோ. ஓகே ஓகே, போடுறோம் ப்ரோ, போடுவோம் கண்டிப்பா. இல்ல சார், அப்படியே இந்த குரூப் அப்படியே இருக்கணும் சார். அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சு, பாத்துங்க சார். ஓகே ப்ரோ.